ஏய் ஏய் என்னடா புது வண்டியா வேற லெவல்ல இருக்கு? ஆமாண்டா இப்பதான் புக் பண்ண வந்துச்சுடா. எவ்வளவு ஆச்சு? எவ்வளவு இஎம்ஐ கட்டற? இஎம்ஐல இல்ல ஃபுல் கேஷ். ஃபுல் கேஷா? சூப்பரா இருக்குடா வண்டி. ஃபுல் கேஷ் கூட அதே கலர்ல வாங்கிருக்க வேற லெவல்ல இருக்கு. நல்ல ஹெல்மெட்டா, ரொம்ப சேஃப்டியா. 5000 ரூபாய் சொன்னாங்க வாங்கிட்டேன். நல்லா இருக்குடா வண்டி. நல்லா இருக்கு மச்சி. சரி நான் வந்து ஸ்பீட் எவ்வளவு போகுது செக் பண்ணிட்டு வந்துறேன். செக் பண்ண போறியா? லாக். சரி மச்சான் போ மச்சான். போய்டா. வரடா சொல்லுடா ஃபோன் பண்றேன்டா. பா வண்டி சல்லுன்னு போதேப்பா, செம்ம ஸ்பீட் ஆகுது. நம்ம கூட தான் இருந்தான். புதுசா பைக் வாங்கிட்டான், அதுவும் நெட் கேஷ்ல. டேய் நீ எப்பயே வண்டி வாங்கிட்டடா? அவன் இப்பதானே வாங்கியிருக்கான். கூடவே தான் இருக்கானுங்க. பட்டணம் பணக்காரனானுங்க. எங்கேருந்து காசு வருதுன்னே தெரியல. வண்டி ஸ்பீடா இருக்கு. அதெல்லாம் என்னென்ன மச்சான் வரேன். 1 hour later. ஹலோ மச்சான், பைக் எப்படி இருக்குது? ஏன்டா கேக்குற? என்ன வண்டியை உங்களுக்கு காமிச்சிட்டு போனேனே நல்லா. நேரா போறேன், எதிர்க்க ஒரு எருமை மாடுறா. இந்த பக்கம் நாய், இந்த பக்கம் பள்ளம். சரி வேற வழியே இல்லாம வண்டி கீழே வந்து போச்சுடா. ஐயோ அப்புறம் என்னாச்சு? வண்டி நல்லா ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு மச்சான். என்னடா இப்படி சொல்ற? புது வண்டி இப்படி ஆகி போச்சு. சரி நீ ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு நல்லா ரெஸ்ட் எடு சரியா? நான் வந்து பாக்குறேன். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, உடம்பேத்தலாம் வாணி. ஏய் நான் 8 மணிக்கு தூங்குறேன்டா. உடம்பெல்லாம் ஃபிட் ஆயிட்டுக்கிற. ரைசஸ்லாம் செமையாகுது. ஜிம் போற போல ரீல்ஸ்ல பார்த்தேன். ரீல்ஸ் பாக்குறியா? ரீல்ஸ்லாம் பாக்குறேன்டா. ஆமா எவ்வளவு ஃபீஸ் கட்டற ஜிம்முக்கு? அது மாசம் கட்டினா வேலைக்கு ஆகல. வருஷத்துக்கா சேர்த்து 10000 சொன்னாங்க. கட்டி விட்டேன். 10000 ரூபாய் ஆஃபர் தான். ஆமா சமடா. நீயும் ஆமா ஜிம்முக்குலாம் போனா சப்ளிமெண்ட் சாப்பிட சொல்லுவாங்களே. ஆமாண்டா, அது புரோட்டீன் என்ன மாசம் ஒரு 3500 ரூபாய் ஆகும்டா நம்ம வாங்குறத பொறுத்து. அப்புறம் அந்த சிக்கன்லாம் சாப்பிடுறதுக்கு ஒரு அமௌண்ட் ஆகும். ஆமா சிக்கன்லாம் சாப்பிட்டே ஆகணும். சம காசு போல. உனக்கும் இதான் ஒண்ணா உடம்பு ஏத்தணுமா வேணாம் உனக்கு? நான் போறேன், வந்துரு பீஸ் எத்துன்னு வா. நான் வரேன்டா சந்தோஷம். சரி ஃபோன் பண்றேன்டா. ஏய் நிர்மலே பாத்தியா, காசு கட்டி 10000 ரூபாய்க்கு ஜிம்முக்கு போறான். எல்லாம் பணத்து மாதிரி. டேய் உனக்கு என்னடா வெளிநாட்டுக்கு காசு கட்டிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க? ஏன் பக்கத்துல கார்பரேஷன் ஜிம் இருக்குல்ல, அங்க போலாம் ஃப்ரீயா? ஏய் அவனே இருக்கிற காசை வச்சுட்டு உடம்பு ஏத்தணும் போறான்டா. இவ்வளவு நேரம் எனக்கே அட்வைஸ் பண்ணிட்டான். ஏய் நிர்மலே இதெல்லாம் பணத்து மாதிரி. இவனுக்கு ஒரு லாபம் பாரு. என்ன வன்மமா பேசிட்டு இருக்கான்? Moments later. விக்கி ரெடியா இருக்கேன், ஜிம்முக்கு போலாமா? போடா டேய், உன்கிட்ட பேசிட்டு வந்தனே. ஆமா வந்ததுல இருந்து ஒரே வாந்தி பேதிடா. அச்சச்சோ திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியலடா. உடம்புலாம் ஒரு மாதிரி ஆகி போச்சுடா. சரி என்னான்னு பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு பொறுமையா வரேன். சரி மச்சான், இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடு, நம்ம அப்புறம் போய்க்கலாம். ஓகேடா. என்ன இது இந்த குண்டு பையன் பாத்துல இருந்து ஒரே பிரச்சனையா இருக்கு. ஒருவேளை சூனிங் நீ வைக்கிறானோ? இந்த காலுக்காக தான் மச்சான் வெயிட்டிங். இந்த வேலை மட்டும் செட் ஆச்சுன்னா லைஃப் செட்டில் மச்சான். மாசம் 50000 தரேன்னு இருக்காங்க. 50000 பார்க்க முடியுமா மச்சான்? நீ எது சொன்னாலும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ. மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ. ஆமா வெளியில சொல்லாத. இந்த ரீல் ஸ்டேட்டஸ்லாம் போடாத. ஓகேவா? எல்லாரும் என்ன மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்படியா? என்னடா உளறனுக்குற? ஏய் அதெல்லாம் இல்ல, சொன்னா புரிஞ்சுக்கோடா. உனக்கு உடம்பு சரியாம ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணம் எனக்கு மட்டும் தான் தெரியும். சந்தோஷம் வரா? என்னடா ஏதோ பேசுறீங்க? ஏய் அது ஒண்ணுலடா, புதுசா ஒரு வேலை ஒன்னு அப்ளை பண்ணிருக்கேன். புது வேலையா? கிடைச்சிச்சுனா மாசம் 50000 சம்பளம் வரும்டா. 50000 ரூபாவா? ஆமாண்டா. ஏய் கால் வந்துச்சு, நான் போய் பேசிட்டு வரேன். போடா. நிர்மலே பாத்தியா 50000 சேலரியா? அவள்தான் பணக்காரன் ஆயிட்டான் மச்சான். ஃபியூச்சர் கூட பேச விட மாட்டான். நீ பாரு. ஏய் ஏன்டா இப்படிலாம் பேசுற? அவனுக்கு கிடைச்சிருக்கு, மெல்ல நடக்காரா, கம்முனரா. டேய் எல்லாம் பணத்திமர் லாராண்டா அவன். பணத்திமரா? நீ கூட தான் 5 லட்சம் ரூபாய் துபாய் கட்டிருக்க. அது வேறடா, நீ வேற. A few inches later. வா மச்சான், என்ன சொல்லிருக்காங்க? இல்லடா நேத்து வரைக்கும் வேலை இருக்குன்னாங்க. இப்போ ஃபோன் பண்ணி வெயிட் பண்ணுப்பா, டிஃபரெண்டா பேசுறாங்களா? சரி நான் என்ன ஏதுன்னு போயிட்டு விசாரிச்சுட்டு வரேன். ஃப்ரெண்டு கிட்டலாம் கேட்டு வரேன். சரி சொல்லாரா? பாத்தியா நிர்மலே, வேலை போயிடுச்சு. எல்லாம் மனசுக்கு ஏத்த மாதிரி தான் நடக்கும். மனசுக்கு ஏத்த மாதிரி தானே நடக்கும்டா. ஹலோ ஆமா கட்டது நான் தான். விசா வந்துச்சா? விசா என்ன சார்ச்சு? போக்குறா. ஐயோ சரி சார். என்ன மச்சான் என்னாச்சு? மச்சான் 5 லட்சம் ரூபாய் கட்டினால விசாக்கு அவன் ஃப்ராடுக்காரன்டா. 5 லட்சம் ரூபாய் போச்சு மச்சான். எல்லாம் மனசுக்கு ஏத்த மாதிரி தான் நடக்கும். சந்தோஷம் மூஞ்சி பெருசா இருந்தா மட்டும் பத்தாது, மனசும் கொஞ்சம் பெருசா இருக்கணும், புரியுதா? நல்லா வந்துட்டானுங்க 2 கிலோ ஒன்ன தேத்திக்கிட்டு. விக்கி அதெல்லாம் ஒண்ணு இருக்காது, நான் வரேன், பேசுறேன் இரு. இவனு சந்தோஷமா இருக்கா.